வணக்கம் and welcome to Vishnu Gobichettipalayam friends. இன்னைக்கு நம்ம ஷோரூம்ல பாத்தீங்கன்னா Hyundai Eon வந்திருக்குது. இது பாத்தீங்கன்னா brand new conditionல புது வண்டி எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டில வண்டி சூப்பரா இருக்குது. இந்த கார் பத்தி பார்க்க போறோம். இந்த கார் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்ல இருந்து குறைஞ்சது நம்ம 40000 60000 40000 50000 மார்க்கெட் ரேட்ல இருந்து லோக்கல் நம்பருக்கு நம்ம கம்மியா கொடுக்க போறோம். Eon லோக்கல் நம்பர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் டைம் ஒரு Eon போட்டப்போ நீங்க லோக்கல் நம்பர் இருந்தா போடுங்க அப்படினு நீங்க போட்டிருந்தீங்க. நான் பார்த்தேன். ஸோ இந்த வண்டி உங்களுக்கு நீங்கள் பார்க்குறவங்களுக்கு செட் ஆகுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த கார் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா கோபிச்செட்டிப்பாளையம் எங்கன்னா ஈரோட்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் உள்ள வரும்போது கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி அப்படின்ட்டு பெரிய ஆர்ச்சி வரும். ஆர்ச்சிக்கு முன்னாடி ரைட் சைடில் நம்ம விஷ்ணு கார்ஸ் இருக்குது. ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 7 வரைக்கும். சண்டே பார்த்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் இருப்போம். ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணிங்கன்னா ஃபோன் ஆனில் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் டைம் இல்லாமல் அதர் டைமில் நீங்கள் பார்க்குறீங்க கூப்பிட்றீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எல்லாம் வந்துட்டு அதில் கேட்லாக் இருக்கும். கேட்லாக் பார்த்தீங்கன்னா இப்போ ஷோரூமில் என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படிங்கிற வியூ எல்லாம் பார்த்துக்கலாம். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சைடு இல்லை எல்லாமே இன்டீரியர் ஃபோட்டோலாம் எல்லாமே பக்கா கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் கேட்லாக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டி கிளாரிட்டி நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனலை ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்ல வீடியோ போடும்போது நல்ல கார் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஒரு சின்ன குறை இருந்தாலும் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நேரில் வாங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா 2015 மாடல் Hyundai Eonங்க. Eonல எரா ப்ளஸ் வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க. அதாவது ஷோரூமில் புது வண்டி எடுத்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலில் அதே மாதிரி லுக்கில் இந்த கார் இருக்குது. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா பெட்ரோலு வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 92,000 ஓடிக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பாருங்கள் அழகாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா குரோம் கிரில் அழகாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா TN77 லோக்கல் நம்பருங்க. வண்டி நீட்டாக இருக்குது. நம்பர் பார்த்தீங்கன்னா 9446 சூப்பராக இருக்குது பாருங்கள். வண்டி இந்த பக்கம் பம்பர் கார்னால எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் கிடையாது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா புது டயரு நாலுமே பிராண்ட் நியூ டயரு புத்தம் புதுசாக இருக்குதுங்க. அப்படியே நீங்கள் எதிர்த்து எல்லாமே ஒரு 50,000 கிலோமீட்டர் நீங்கள் முழுசாக ஓட்ட முடியும். அந்தளவுக்கு டயர் கண்டிஷன் எல்லாமே இருக்குது. எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ இல்லை பாருங்கள். சைடு மிரர்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. அதுபோக இதில் இண்டிகேட்டர்ஸ் வரும். எந்த ஒரு Eonலையும் இந்த மாதிரி கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடிஷ்னல் ஆஃப்டர் மார்க்கெட் வாங்கி போட்டிருக்காங்க. அலாய் வீலோட புது டயருங்க. அலாய் வீல் நல்லா இருக்குது. பிளாக் கலர் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் சில்வர் கலர் பண்ணிங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். பிளாக் கலர் நல்ல ஒரு பிளாக் வித் ஒயிட்டுக்கு நல்லா அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த காரில் கூலிங் பேப்பர்லாம் ஓட்டலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைசர்லாம் போட்டிருக்காங்க. ஒரிஜினல் மோனோகிராம் எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. Eonல எரா ப்ளஸ்ஸுங்க. இந்த பக்கமெல்லாம் எந்த ஒரு டேமேஜஸ் இல்லை. சேஃப்டிக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரா பம்பர் போட்டிருக்காங்க. ஏறி நின்றுங்கன்னா கூட உங்களுக்கு ஒன்றாகாது. நல்லா ஹெவியாக இருக்கும். ஏதாவது ஒரு 2 வீலரோ 4 வீலரோ எது பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். சின்ன வண்டிக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இதை ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. ரிவர்ஸு பார்க்கிங் சென்சார் நாலுமே இருக்குது. நாலுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவும் கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் மட்டும்தான். பிடிக்கலன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். டேமேஜஸ் கிடையாது. இந்த கார் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோலு ஸ்டிக்கரும் போட்டிருக்காங்க. புது டயர் அப்படியே ஜொலிக்குது பாருங்கள். புது டயர் அப்படியே இருக்குது பாருங்கள். நீட்டாக இருக்குது. இந்த சைடில் எந்த ஒரு டேமேஜஸ் கிடையாது. வைசர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வைசர் நாலுமே எடுத்துட்டிங்கன்னா அமேசான்லேயே விற்கிது. 500 ரூபாங்க. 500 ரூபா கொடுத்து ஒரு வைசர் ஓட்டினா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வேறெல்லாம் கிடையாது. இது ஆஃப்டர் மார்க்கெட்டு. இதிலே சைடு இண்டிகேட்டரும் வந்துடும். ஸோ பாடியில் எந்த ஒரு டேமேஜஸ் கிடையாது. புது வண்டி எடுத்தால் என்ன ஃபீலில் எப்படி பாடி குவாலிட்டி இருக்குமோ அந்த மாதிரி குவாலிட்டியில் தான் இந்த கார் இருக்குது. ஸோ எடுக்கிறவங்க லக்கி பர்சன். இந்த கார் எடுக்கிறவங்க நிச்சயமாக லக்கி பர்சனுங்க. வண்டி அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இது போக இன்னும் இன்டீரியர் பாருங்கள். இன்டீரியரில் சீட் கவர்லாம் போட்டு கும்முன்னு வச்சுக்கிறாங்க. இன்டீரியர் பார்த்துருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் குரோம் ஃபினிஷில் ஹேண்டில் போட்டிருக்காங்க. இது வந்து 4 டோர்லேயுமே இருக்குது. குரோம் ஃபினிஷில் இந்த பீடிங் போட்டிருக்காங்க. இந்த பீடிங் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபேட் ஆயிடுச்சு. அது அமேசானில் விற்குதுங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா டியூவல் பவர் விண்டோ வந்துடும். இன்டீரியர் பாருங்கள் எப்படி செமையாக இருக்குது. அப்படியே லெதர் சீட் கவரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். வண்டி நீட்டாக இன்டீரியர் எக்ஸ்டீரியரில் இந்த காரில் அடிச்சிக்க முடியாது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்குது. பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கூட உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நாலுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. அது போக இன்டீரியர்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது. ஆடியோ சிஸ்டம்லாம் ஓகே நல்லா ஒர்க் ஆகுது. அது போக ஏசி கூலிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இந்த காரோடைய ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வந்துடும். ஸோ சின்ன ஃபேமிலிக்கு ரொம்ப சூப்பரான வண்டி. மாடல் லேட்டஸ்ட்டாக ரேட்டு கம்மியாக வாங்கணுன்னா இந்த கார் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். பாருங்கள் பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. இந்த கார் வந்துட்டு 90% பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸாக தான் இருக்கணும். இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வண்டி அந்த அளவுக்கு ரொம்ப செம்மையாக இருக்குது பாருங்கள்.
இன்ஜின் சவுண்டு பார்ப்போம். இன்ஜின் ரூம் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. லெஃப்ட் அப்ரான், ரைட்டு பாருங்கள், எந்த ஒரு டேமேஜஸ் கிடையாது, ஸ்ட்ரக்சர் டேமேஜஸ் கிடையாது, பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பார்த்துங்க, நீட்டாக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த காரில் எந்த ஒரு ஆயில் லீக்கோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. கூலண்ட் ஆயில் எல்லாமே சூப்பராக புதுசாக தான் இருக்குதுங்க. இது பார்க்குறதுக்கு டப்பா மட்டும்தான் பழசாக தெரியும். அதான்னு கேட்டிங்கன்னா இது வந்து வாஷ் பண்ணல, நாங்கள் வந்து மேக்கப் வேலை பண்ண மாட்டோம். வண்டி நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வண்டி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ் பண்ணி தர சொன்னால் பண்ணிக்கலாம். ஸோ வண்டி பாருங்கள், நீட்டாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரீசெண்டாக ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஆயில் குவாலிட்டி கண்டிஷன் எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள் பாருங்கள் ஆயில் கண்டிஷன் பாருங்கள், இப்படி சூப்பராக இருக்குது. இன்ஜின் சவுண்டு பாருங்கள், வண்டி ஓடுற சவுண்டே கேட்காது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வைப்ரேஷனும் கிடையாது. இப்போ வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது, நீங்களே பார்த்துருக்குறீங்க பாருங்கள். வண்டி பாருங்கள், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பேட்ரி பார்த்திங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. பேட்ரி கண்டிஷன் சூப்பராக இருக்குது. சிக்னல் பார்த்திங்கன்னா க்ரீனில் தான் காட்டுது. ஸோ வண்டி ரிப்பேர் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எடுக்கிறவங்களுக்கு லக்கு நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த காரில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டு அலாய் வீல் போட்டிருக்காங்க, புது டயரு. இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாடியிலேருந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரொஜெக்டராக இருக்கும், ப்ரொஜெக்டபுளாக இருக்கும், லைட்டாக ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். இது ஒன்று தான் குறைங்க, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இன்ஜின் இப்போ வண்டி ஓடிட்டு தான் இருக்குது, எந்த ஒரு சவுண்டு கேட்கல பாருங்கள். பாருங்கள் இன்ஜின் சவுண்டெல்லாம் எதுவுமே இதாகலை, அப்படியே பழன்னு இருக்குது பாருங்கள். வண்டி அப்படியே புது வண்டிக்குள்ளே பழன்னு சூப்பராக இருக்குது. இந்த காருடைய கிலோமீட்டர் பாருங்கள், 97,000 கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது. ஆடியோ சிஸ்டமெல்லாம் ஒர்க்கிங்கு, ஏசி கூலிங் செம்மையாக இருக்குது. இப்போ ஏசி கம்ப்ரஸர்லாம் ஆன் ஆயிடுச்சுங்க. கூலிங் வந்து ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி சின்ன ஃபேமிலிக்கு சூப்பரான கார். டிக்கியில் ஒரு ஆள் நீட்டாக உட்காரலாம். வண்டி பார்த்திங்கன்னா சின்ன வண்டி தான், ஆனால் பார்த்திங்கன்னா டிக்கி பெருசு. ஆல்டோ கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த கார் பெருசு. ஆல்டோ வேகனர் கம்பேர் பண்ணிங்கனாலும் இது பெருசு. அது போக டாட்டா போல்ட்டை கம்பேர் பண்ணிங்கனாலும் இந்த காரில் பெருசாக இருக்கும். வண்டி பார்க்குறதே சின்ன வண்டி, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். டயர் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. டயர் கண்டிஷனில் ஆல்மோஸ்ட் 70% கண்டிஷனில் இருக்குது. இது நல்ல ஐடியாவாக இருக்குது பாருங்கள். ஹேண்டிலில் இதை வந்து ஒன்று தனியாக வாங்கி இது மாதிரி ஸ்க்ரூ பண்ணிட்டிங்கன்னா இப்படி தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கார் வச்சுக்கிறவங்க நல்ல மூலக்காரங்க, சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் சூப்பரான உங்களுக்கு ரிமோட் லாக் போட்டிருக்காங்க, காஸ்ட்லியாக இருக்குது, நல்லா சூப்பராக இது பண்ணிக்கிறாங்க. வண்டி குவாலிட்டி கண்டிஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. யார் பார்த்தாலுமே இந்த கார் பிடிக்கும். ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா 2015 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 97,000 கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது. வண்டி பார்த்திங்கன்னா பியூர் பெட்ரோலாக வண்டி சூப்பராக இருக்குது. கார் ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ரிப்பேர்லாம் கிடையாது. டயர், இன்ஜின் பாடி, இன்டீரியர், சஸ்பென்ஷன், பிரேக் அண்ட் பார்ட்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் யார் வேணால் மெக்கானிக் தயவுசெய்து கூப்பிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கம்பல்சரி மெக்கானிக்கு அதே போக ரேட்டு கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விஷ்ணு காருக்கு வாங்க. இந்த காரண்ட் இல்லை, எந்த காருக்கு இருந்தாலும் தயவுசெய்து ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நேரில் வந்து குவாலிட்டி செக் பண்ணுங்கள். குவாலிட்டி ப்ளஸ் ரேட்டு பெஸ்ட்டாக இருந்தால் விஷ்ணு கார்ஸில் வாங்குங்க. இதுவே தான் எல்லா வீடியோவிலும் நான் சொல்லிட்டுருக்கிறேன். ஸோ ரேட்டு குவாலிட்டி பெஸ்ட்டாக கம்பேர் பண்ணுங்கள். இந்த காரோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே ரேட்டு கம்பேர் பண்ணாலும் குறைஞ்சது 40,000 நம்ம விஷ்ணு கார்ஸில் ரேட்டு கம்மி தான். வண்டி பிராண்ட் நியூ கண்டிஷனில் சூப்பராக இருக்குது, புது டயரு. இந்த காரோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் 2,77,000. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள். விஷ்ணு கார்ஸில் நான் சொன்ன மாதிரி குவாலிட்டியாக இருந்தால் வாங்கினா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.